மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்புச்சத்து. நில் ஃபேட், நோ ஃபேட், ஜீரோ ஃபேட் இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயுமே கொழுப்புச்சத்து நமக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் நம்ம உடம்புல எதுக்கு அது இருக்குது? கொழுப்புச்சத்துக்கு நிறைய முக்கியமான வேலைகள் இருக்குது. நம்மளோட செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு திசுக்களோட சுவர் கட்டமைப்புக்கும் இந்த ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொழுப்புச்சத்து அப்படிங்கிறது அவசியம். ஸோ அதனால் கொழுப்புச்சத்து எப்பவுமே நம்ம உணவில் தேவை. அது இல்லாமல் சில வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபேட் சால்யூபிள் வைட்டமின் சொல்லுவோம். ஏடிஇகே, விட்டமின் ஏடிஇகே இதெல்லாம் நம்மளுக்கு கொழுப்பு சத்தில் தான் கரைஞ்சி ஒவ்வொரு இடத்துக்கு போகும். ஸோ அப்படி ஃபேட் சால்யூபிளாக இருக்கிற நிறைய விஷயங்கள், ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம கொழுப்பு இல்லாத போது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சாத்தியங்கள் கிடையாது. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அதிர்வுகளை தாங்க. ஒரு கீழே விழுகிறோம், இல்லை அடிப்படுது, ஏதாவது ஒரு மேலேருந்து குதிக்கிறோம், இந்த அதிர்வுகளை நம்மளுக்கு பாதிப்படையாமல், உறுப்புகள் பாதிப்படையாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த கொழுப்புச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு சுற்றியும் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது. ஆனால் அதிகப்படியான உணவு எடுத்துக்கும் போது இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும் போது தான் நம்மளுக்கு அது வியாதியை உண்டாகுது. ஸோ கொழுப்பு சத்து அப்படிங்கிறது ஒரு 15லேருந்து 20% நிச்சயமாக எடுத்துக்கணும். நல்ல கொழுப்புகள் எடுத்துக்கணும். கெட்ட கொழுப்புகள், சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மூணாவது கொழுப்பு சத்து.